பார்த்தி, ஓன் நல்லதுக்காகவும் நம்ம குடும்ப நல்லதுக்காகவும் சொல்றேன். தயவு செஞ்சு இவளை இப்பவே உன் வாழ்க்கையில இருந்து விலக்கிடு. அதுதான் உனக்கு மரியாதை. அத்த, நான் எப்படி மரியாதையோட வாழணும்னு நீங்க எனக்கு சொல்லித் தர வேண்டாம். காவியா ஜீவாவை காதலிச்சிட்டாங்கிற ஒரே விஷயத்தை வச்சு என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. காவியா காதலிச்ச விஷயம் தெரிஞ்சதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கவே சமாளிச்சேன். அப்படி இருக்கும்போது அவ ஜீவாவை காதலிச்சா என்ன, இல்ல வேற யாரையோ காதலிச்சா என்ன? அவ ஜீவாவை காதலிச்ச விஷயம் என்கிட்ட சொல்லாததுக்கான காரணம் பெத்தவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். என்ன முதல்ல காவியை ஏத்துக்காததுக்கான காரணமும் இப்ப என்ன ஏத்துக்கிட்டதுக்கான அர்த்தமும் இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. இனிமே அந்த கடவுளே நேர்ல வந்து காவியாவை பத்தி என்கிட்ட எந்த குறை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் காவியா எப்படிப்பட்டவன் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவளை பத்தி அவ புரிஞ்சு வச்சுக்கிட்டதை விட நான் அவளை பத்தி நிறையவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால அவளை பத்தி நீங்க இல்ல வேற யாரு வந்து சொன்னாலும் நான் எதையும் நம்ப மாட்டேன். இந்த உலகத்துல எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் நான் நம்புறது என் தம்பி ஜீவாவதான். அப்படிப்பட்டவன் எதுவுமே என்கிட்ட சொல்லாம போனதோட யதார்த்தத்தை தான் என்னால உணர முடியுது. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் நான். இதுல யாருக்குமே எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு அவன் யோசிச்சிருக்கான். எங்க குடும்பம் எந்த நிலையிலும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவன் காவியாவை காதலிச்ச விஷயத்தை சொல்லாம மறைச்சிருக்கான். அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாததால எனக்கு அவன் மேல துளி கூட கோவமா வருத்தமும் கிடையாது. இது வரைக்கும் நான் அவனை கூட பிறந்த தம்பியா தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்தோட பெருமையா நான் அவனை பார்க்கிறேன். ஹே, என்னாச்சு பார்த்தி? மூளை கீழ குழம்பிருச்சா உனக்கு? என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா உன்னை ஏமாத்திட்டு ஒரே வீட்டுல கள்ள காதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ அவங்க ரெண்டு பேருக்கும் சர்டிபிகேட். ஒரு வார்த்தை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்படி பிரியா வாழ வச்சு கடத்தி நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இருக்கீங்க. நீங்கதான் காவியாக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த சூழ்நிலையை உருவாக்குனீங்க. உங்களோட இந்த கீழ்த்தனமான புத்தியால ஒரு காதலியை பிரிச்சுட்டீங்களே. இன்னைக்கு அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி கொச்சையா பேசி அவங்களோட உணர்வுகளை கொல்றீங்களே. அத்த, எங்க அப்பா கூட பிறந்தீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க இவ்வளவு நாள பண்ண கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறமா அப்படி இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேல உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கங்க.
உண்மையை சொல்லணும்னா காவியாவும் ஜீவாவும் எனக்கு துரோகம் பண்ணல. எனக்கு துரோகம் பண்ணதெல்லாம் நீங்க. காவியாவும் ஜீவாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்ச விஷயத்தை வச்சு என்னையும் காவியாவும் பிரிச்சிடலாம், என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடலாம்னு நினைச்சீங்கன்னா அது சத்தியம் அந்த ஜென்மத்தில் நடக்காது. மரியாதையா நீங்க கொண்டு வந்த அந்த பென்டிரைவை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. பார்த்தி, நீ என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? இனிமே நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லாத என்னோட வாழ்க்கையே காவியாவோட தான். நீங்க கிளம்பலாம். இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா தானே இத்தனை நாளா இருந்தீங்க. இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷமே இந்த மண்டபத்தை விட்டு நீங்க வெளியே போகல, அப்புறம் நானே என் கையால உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டி வரும். அப்படி ஒரு அசிங்கம் வேண்டாம்னா தயவு செஞ்சு நீங்களா வெளியே போயிடுங்க. இவங்க ரெண்டு பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. யார்கிட்ட யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்? இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமா? நான் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? பார்த்தி, உனக்கு வேணும்னா இந்த காவியாவும் ஜீவாவும் பெரிய இவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க என் கால் தூசிக்கு சமம். வாய மூடுங்க. இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தியும் என் தம்பிய பத்தியும் மரியாதை குறைவா ஏதாவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நீங்க பேசுறதுக்கு நாக்கே இருக்காது. வெளியே போங்க. நீங்களா போறீங்களா இல்ல நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? ஏய், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு வந்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான், இது தேவைதான். நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். உன்ன மாதிரி ஒரு முட்டாள திருத்தணும்னு நினைச்சு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சீ. ஒரு நிமிஷம். போய் உங்க பொண்ணு ரம்யா கிட்ட சொல்லுங்க, இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காவியா தான் என் பொண்டாட்டி. அவ கூட தான் நான் வாழ்வேன். இது அந்த கடவுள் மேல சத்தியம். காவியா, நான் மேல வச்சிருந்த காதல் உண்மை, நான் உன்னை நேசிக்கிறது உண்மை, காலம் முழுக்க நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறது உண்மை. எனக்கு உன் கூட வாழ
பரிபூர்ண சம்மதம். உனக்கு என் கூட வாழ சம்மதமா? கார்த்தி, காவ்யா, சொல்லு காவ்யா, என் கூட வாழ உனக்கு சம்மதமா? சம்மதம் தான் பார்த்தி. உங்க மனைவியா உங்களோட மடியில என்னோட உயிர் போகணுங்கிறது தான் என் ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். I love you, பார்த்தி. I love you so much. I love you, காவ்யா. டேய் பார்த்தி, போதுண்டா, இது போதும். உன்னை பிள்ளையா பெத்ததுக்கான பலனை இன்னைக்கு நாங்க முழுமையா அடைஞ்சிட்டோம் பார்த்தி. இனிமே இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நீ எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்டா. இது ஒன்னே போதுண்டா. சத்தியமா சொல்றேன் பார்த்தி, தேவி அக்கா பேசும்போது அதை கேட்டு நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஆனா நீ ஒரு முடிவு எடுத்திருக்க பாரு, என்ன சொல்றதுன்னு தெரியலடா. டேய் காவியா எங்களுக்கு மருமகளா கிடைச்சது எங்களுக்கு 100 மடங்கு சந்தோஷம்னா, உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்து எடுத்திருக்கோம் பாரு, இது 1000 மடங்கு சந்தோஷம்டா. அவ்வளவு பெருமையா இருக்குடா. உன்னை பெத்தப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட நீ இப்ப பேசும்போது கிடைச்ச சந்தோஷம் தாண்டா எனக்கு பெருசா தெரியுது. நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா அதுக்கு நீங்களும் அப்பாவும் தான் காரணம். நீங்க 2 பேரும் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. காவியம்மா, உண்மையிலேயே சொல்றேன், அன்னைக்கு நீ பார்த்துக்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட பாரு, அப்படியே உள்ளுக்குள்ள உடைஞ்சு சுக்கு நூறு ஆயிட்ட. நான் அன்னைக்கு கடவுள்கிட்ட ரொம்ப கோபப்பட்டம்மா. அவன் கூட சண்டை போட்டேன், திட்டுன, சபிச்சம்மா அவனை. ஏண்டா எங்களுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தேன்னு. அதே கடவுள் இன்னைக்கு போடா முட்டாள், இதுவாடா உனக்கு சாபம், எப்படி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்திருக்கேன் பாருன்னு ஆணி அடிச்ச மாதிரி உரைக்கிற மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேவி அக்கா மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீ கொடுத்திருக்கிறது ஒரு சவுக்கடிடா. இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கே பொருந்தும். இந்த மாதிரி ஒரு மருமகளை எங்களுக்கு கடவுள் வரமா கொடுத்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையும் கொடுத்திருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கூட பிறந்த தம்பி, கட்டின பொண்டாட்டி 2 பேரையுமே விட்டு கொடுத்துக்காம நீ தேவி அக்கா கிட்ட பேசினா பாரு, அங்க நின்னடா, ஓடா எங்கேயோ போயிட்டடா. அம்மாடி காவியா, நீ எதை நினைச்சு இவ்வளவு நாள் வருத்தப்பட்டியோ அது எல்லாத்தையும் கடவுள் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. இனிமே நீ சந்தோஷமா மன நிறைவோட பார்த்தி கூட எந்த நெருடலும் இல்லாம வாழணும். ஆமா அத்தை, என் மனசு முழுக்க பார்த்தி என்ன முடிவெடுப்பாரோன்னு நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா பார்த்தி
என் மனசை ஆறுதல் படுத்துற மாதிரி பேசிட்டாரு. தேவி அத்தை பேசிட்டு போனதை கேட்டப்போ வாழ்க்கையே வேண்டாம், இனிமே வாழவே கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா பார்த்தி தேவி அத்தை சொன்னதெல்லாம் ஒரு பொருட்டா கூட நினைக்காம என் மனசுல நம்பிக்கைய விதைச்சிட்டாரு. இனிமே யார் என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. பார்த்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும் அத்தை. இந்த உலகத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? அது என்ன எவ்வளவு காயப்படுத்தினாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை நான் தாங்கிப்பேன். பார்த்தி என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால யார வேணாலும் எங்க வேணாலும் எதிர்த்து வாழ முடியும். பார்த்தி மாதிரி ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சதுக்கு நான் தான் போன பிறவில புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்லம்மா, இத மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பார்த்தி உனக்கு புருஷனா அமைஞ்சதும் நீ பார்த்திக்கு மனைவியா அமைஞ்சதும் உங்க 2 பேருக்குமே கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டம் தான். மாப்ள, மாமா நீங்க ரொம்ப நல்லவர் மாப்ள. காவியம்மா, அப்பா, கடவுள் நேரா வந்து யாருக்கும் உதவுறதில்ல. மனுஷ ரூபத்துல வந்துதான் உதவுவாரு. அதே மாதிரிதான் பார்த்திப ரூபத்துல கடவுள் வந்து உன் வாழ்க்கையை காப்பாத்திட்டாருமா. பார்த்திப மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நம்ம குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு ஆயிருக்குமா. மாமா நீங்க காவியா மட்டும் இல்ல மாப்பிள்ள, எங்க குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஐயோ மாமா, என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? உண்மையிலேயே காவிய மேலையும் ஜீவா மேலையும் எந்த தப்பும் இல்லை. ஈரமான ரோஜாவில் சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவில் சீசன் 2 தொடர்கிறது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அப்படி அமைச்சிருச்சு. இனிமே தேவி அத்தல்ல, வேற யாரு ஜீவா காவிய பத்தி தப்பா பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன். மாப்பிள்ள, இந்த குடும்பத்தோட பெருமைடாது. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. பார்த்தி, என்ன மன்னிச்சிடுறா. என்னாலதான் உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம், போராட்டம்லாம். டேய், என்னடா அது குழந்தை மாதிரி? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சிவா, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லடா. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் நடத்துறான். அது மாதிரிதான் நம்ம விஷயம். கடவுள் நினைச்சது நடத்தி முடிச்சிட்டான்.
கடவுள் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை கொடுத்தது நாம இதை எப்படி அணுகுறோங்கிறத பாக்குறதுக்காகத்தான். டேய், சோதனையை கொடுத்த கடவுள் அதை கடந்து போறதுக்கான சக்தியை நமக்கு கொடுத்திருக்காரு. அதனாலதான் நம்ம அதை கடந்து வந்துட்டோம். இனிமே அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்டா. எல்லாம் சரியாயிடும். சரியா?